ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சீனால சாங்பிங் அப்படின்ற ஒரு இடம் ஒன்று இருக்கு. நம்ம சென்னை நகர்ல எப்படி மெட்ரோ ட்ரெயின் ஓடுதோ அதே மாதிரி தான் இந்த ஊர்லயும் மெட்ரோ ட்ரெயின் ஆனது ஓடுது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஊருடைய மெட்ரோ ட்ரெயின்ல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ தான். இந்த போட்டோல அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் மெட்ரோ ட்ரெயின்ல வியாபாரத்திற்காக காய்கறி போன்ற அத்தியாவசிய பொருட்களை எடுத்துட்டு போறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை பதிவிடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு மெட்ரோ ட்ரெயின்ல வியாபாரிகள் அத்தியாவசிய பொருட்களை எடுத்துட்டு போறதை பார்க்கும்போது இதே மாதிரி ஏன் நம்ம சென்னையிலும் இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம சென்னை நகரை பொறுத்தவரையில ஏகப்பட்ட ரூட்ஸ்ல மெட்ரோ ரயில் பாதையை அமைச்சு வராங்க. சொல்ல போனா நம்ம சென்னையுடைய மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அப்படின்னா அது நம்ம மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் தான். இப்படி மிக அதிகப்படியான பொருட்செலவில் உருவாக்கப்பட்ட ஒரு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ல அனைத்து தரப்பு மக்களும் எல்லா தேவைக்கும் அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னா தான் லாங்கர் ரன்ல நம்ம எல்லாருக்குமே அது ஒரு பெனிஃபிஷியலான ஒரு ப்ராஜெக்டாக அமையும். இதுவே நம்ம சென்னையுடைய சபர்பன் ட்ரெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எல்லா ட்ரெயின்ஸ்லையுமே வெண்டருக்குன்னு தனியாக ஒரு கோச் இருக்கும். இந்த கோச்சில் வியாபாரிகள் அத்தியாவசிய பொருட்களை எடுத்துகிட்டு போகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஒரு 10 ரூபாய் இருந்தால் போகிறோம் ஒரு வியாபாரியால் நகரின் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு ஈஸியாக போயிட முடியும். ஆனால் மெட்ரோ ட்ரெயினை பொறுத்தவரையில் இந்த மாதிரியான கோச்சஸும் இல்லை. அட் த சேம் டைம் சபர்பன் ட்ரெயின்ஸோடைய காஸ்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இங்கே டிக்கெட் ஃபேர்ஸுமே அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னும் அதிகப்படியான மக்கள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட மெட்ரோ ரயில் நிர்வாகம் என்ன செஞ்சு வராங்க அப்படின்னா மெட்ரோ ரயிலில் பயணம் செய்கிற பயணிகளுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வராங்க. இன்னொரு பக்கம் மார்ச் மாதத்தில் இவ்வளோ பேர் மெட்ரோ ரயிலில் பயணம் செஞ்சாங்க, ஏப்ரல் மாதத்தில் இவ்வளோ பேர் மெட்ரோ ரயிலில் பயணம் செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி தகவல்களை தொடர்ந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்படி வெளியிடுறதோட நோக்கம் என்னன்னா இன்னும் நிறைய பேர் மெட்ரோ ரயில் சேவையை பயன்படுத்தணும் அப்படின்றது தான். சீனாவில் இருக்கிற மாதிரியே இன்னைக்கு சிறிய வியாபாரிகளும் நம்ம சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்கிறாங்களோ அன்னைக்கு தான் ஒட்டுமொத்த சென்னையுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷனாக நம்ம சென்னை மெட்ரோ ரயில் மாறும். இதற்காக ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நம்ம முன்னாடி இருக்கு, டிக்கெட் விலையை குறைக்கணும். டிக்கெட் விலையை குறைச்சாங்க அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட பேர் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்வாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் டிக்கெட் விலையை குறைச்சாங்க அப்படின்னா சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் நஷ்டத்தில் போயிடும். ஆனால் ஒரு விஷயத்த உறுதியாக சொல்ல முடியும், எப்போ எல்லா தரப்பட்ட மக்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்ய முடியுமோ அன்றைக்கி தான் ஃபியூச்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் சென்னையா மெட்ரோ ரயில் மாறும். இது எனக்கு தோன்றிய ஒரு எண்ணம் தானே தவிர இது ஒரு குறை கிடையாது. இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.